வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. மதிமுக மனுவிற்கு தகுந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும். சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மாநிலங்களுக்கு 1.42 லட்சம் கோடி வரி பகிர்வு நிதியை விடுவித்தது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டிற்கு 5797 கோடி விடுவிப்பு. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்த்து. விரிவான செய்திகள். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தனது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தனது 71வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பின்னர் சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார். பிறந்த நாளை முதலமைச்சர் குடும்பத்துடன் கொண்டாடிய புகைப்படத்தை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் எதிரியின் கால் பிடிக்கும் கோழைகளுக்கும் அச்சம் தரும் ஜனநாயக போர்க்குரல் என குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக நிறுவனர் ராமதாஸ், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன், தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நடிகருமான விஜய், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மதிமுக அளிக்கும் விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வழக்கு தொடர்ந்தார். மனுவில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் சட்டமன்றம், மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் மதிமுக போட்டியிட்டுள்ளதாகவும் இந்த தேர்தல்களில் தங்கள் கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பம்பரம் சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் தங்கள் மனுவை பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வைகோ தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது வைகோ தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி மக்களவை தேர்தல் தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்பதால் தனது விண்ணப்பத்தை விரைந்து பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலன் ஆஜராகி மனு தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினார். இதையடுத்து மதிமுக அளித்த மனுவிற்கு பதில் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க மதிமுகவிற்கு அனுமதி அளித்தனர். அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மாநிலங்களுக்கு 1.42 லட்சம் கோடி வரி பகிர்வு நிதியை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. சமூகம் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டில் மாநிலங்களுக்கு வரி பகிர்வை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. பல்வேறு சமூக நலன் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு முன்முயற்சிகளுக்கு நிதி அளிப்பதில் மாநிலங்களின் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 3வது தவணையாக 1.42 லட்சம் கோடி வரி பகிர்வை நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு 5797 கோடி விடுவித்துள்ள ஒன்றிய அரசு அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,495 கோடி விடுவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் 12ஆம் தேதி 12ஆம் வகுப்பிற்கான செய்முறை தேர்வுகள் தொடங்கப்பட்டு 17ஆம் தேதி வரை நடைபெற்றது.
இதையடுத்து திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 7,72,200 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 3,302 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. தேர்வு நடக்கும் நாட்களில் தேர்வு மையங்களை கண்காணிக்கவும், சோதனையில் ஈடுபடவும் 3,200 பேர் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக 43,200 ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தேர்வு என்பது மற்றுமொரு கல்வியில் நடைமுறைதானே தவிர அதுவே உங்களது திறமையை எடை போடுவதற்கான அளவுகோல் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் நீதி வென்றதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை முடிவுற்று தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அதில் ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை திறக்க அனுமதி கோரிய வேதாந்தா குழுமத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள வைகோ, ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பாக கையாண்டதாக பாராட்டு தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு போராடிய மக்களின் போராட்டம் வெற்றி பெற்று உள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, ஸ்டெர்லைட் ஆலையை மூட மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் மதிமுக 28 ஆண்டுகளாக போராடியதற்கு கிடைத்த வெற்றி எனவும் பதிவிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் நச்சு ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் போராடிய போது காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டு 13 அப்பாவி உயிர்கள் பறிபோனதற்கு உச்சநீதிமன்றத்தில் உரிய நீதி கிடைத்திருப்பதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 23 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1,960 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை 12 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்துள்ளது. 1,924 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட சிலிண்டரின் விலை 1,937 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 23 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1,960 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை தலைமை செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை தனியார் தொலைக்காட்சிக்கு செல்போன் மூலம் தலைமை செயலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக அழைப்பு வந்துள்ளது. இதனை அடுத்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களை கொண்டு தலைமை செயலகம் முழுவதும் சோதனை நடத்தினர். அமைச்சர்கள் அறை, பேரவை நடைபெறும் இடம், முக்கிய அறைகள் என அனைத்து இடங்களிலும் அதிரடியாக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. வெடிகுண்டு உள்ளதா என்பது குறித்து கருவிகள் மூலம் ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து இடங்களிலும் 2 குழுக்களாக பிரிந்து சோதனைகள் நடைபெற்றது. வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு 1,130 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று 365 பேருந்துகளும் நாளை 425 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்று 70 பேருந்துகளும் நாளை 70 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இன்று 435 சிறப்பு பேருந்துகளும் நாளை 495 சிறப்பு பேருந்துகளும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் என
மொத்தம் 1130 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவடைகிறது. நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிமுக சார்பில் 40 தொகுதிகளில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை 5 மணி வரை விருப்ப மனு விநியோகம் முடிவடைகிறது. இதுவரை மொத்தம் 1500க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பழனியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் நேரு யுவகேந்திர அமைப்பு சார்பில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பழனி பேருந்து நிலையம் அருகே கோட்டாட்சியர் சரவணன், பழனி டிஎஸ்பி சுப்பையா ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். பழனி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்களிக்காமல் இருப்பது தேச விரோதம் என்ற விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியபடி கோஷமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மன்னை ராஜகோபால சுவாமி அரசு கலை கல்லூரி இணைந்து மஞ்சப்பை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மன்னை ராஜகோபால சுவாமி அரசு கலை கல்லூரி மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து மாணவ மாணவியர்களுக்கிடையே மஞ்சப்பை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் பொதுமக்கள் இனி கடைகளுக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து சென்று பொருட்கள் வாங்க வேண்டும், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என விழிப்புணர்வு முழக்கங்கள் எழுப்பியவாறு சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறு தானிய உணவகத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறுதானிய உணவுகள் விற்பனை செய்வதற்காக புதிய உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த உணவகத்தில் வரகரிசி காய்கறி பிரியாணி, கேழ்வரகு இட்லி, சாமை கிச்சடி, காராமணி வடை, கொள்ளு வடை, முருங்கைக்கீரை சூப்பு போன்ற பல்வேறு உணவு தானியங்கள் மூலம் செய்யப்பட்ட உணவுகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மா கண்ணன், திட்ட இயக்குநர் ஊரக வளர்ச்சி முகமை ஸ்ரீலேகா தமிழ்செல்வன் மற்றும் மகளிர் திட்ட அலுவலர்கள், பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு சொந்தமான நுண்ணிய உரமாக்கும் மையம் அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பை சருகுகள் மற்றும் மர கழிவுகளில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை நகராட்சியில் 42 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் நகராட்சிக்கு சொந்தமான நுண்ணிய உரமாக்கும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பின்னர் குப்பைகளில் இருந்து உரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகரில் நுண்ணிய உரமாக்கும் மையம் அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பை சருகுகள் மற்றும் மர கழிவுகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சுமார் 3 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவ விடாமல் தடுத்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் கோட்டோவியங்களை வரையும் ஓவியர் திரு எம் ரத்தின பாஸ்கர் தமிழக முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி தான் வரைந்த கோட்டோவியத்தை பரிசாக வழங்கியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரில் 22 தெய்வ உருவ சிலைகள், 2 முனிவர்கள், 4 சேடி பெண்கள், 10 யாளி சிலைகள், 6 குதிரை வீரர்கள், உட்கூரையில் 5 சக்கரங்கள், ஆட்சி புரிந்த நாயக்கவம் சத்தினரின் 10 சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் அனைத்தையும் கோட்டோவியங்களாக வரைந்து உளி ஓவியங்கள் என்ற நூலை உருவாக்கி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் திரு உருவ படத்தை வரைந்து பிறந்த நாள் பரிசாக கொடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சரும் அவர் கொடுத்த பரிசை புன்னகையோடு வாங்கிக் கொண்டார். இதற்காக அவர் 8 வருடங்கள் உழைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 92 தேர்வு மையங்களில் மொத்தம் 24,253 மாணவ மாணவிகள் இன்று +2 தேர்வு எழுதுகின்றனர். இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் 4006 மாணவர்களும் 4363 மாணவிகளும் என 8369 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர். இதற்கென 45 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் வகையிலும் கண்காணிக்கவும் பறக்கும் படை உறுப்பினர்கள் 75 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மையத்தினை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தர்மபுரம் மடத்தில் போலியான ஆடியோ மற்றும் வீடியோக்களை தயார் செய்து கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறையினருக்கும் முதலமைச்சருக்கும் ஞானசம்பந்தம் பரமாச்சாரியா சுவாமிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 450 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீன மடத்தில் தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் மீது அவதூறு பரப்பும் வகையான ஆபாச ஆடியோ மற்றும் வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு சிலர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து கடந்த 25ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டிய 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ளவர்களையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய ஞானசம்பந்த சுவாமி, முதலமைச்சரின் ஆணைப்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எங்களையும் எங்கள் மடத்தின் பெருமையையும் பாதுகாத்த காவல்துறையினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆல் இண்டியா ஏ கிரேட் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டி துவங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் உள்ள சூர்யா ஜெயின் பள்ளி வளாகத்தில் ஆல் இண்டியா ஏ கிரேட் கபடி போட்டி தொடங்கியுள்ளது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 40க்கும் மேற்பட்ட கபடி அணிகள் பங்கேற்றனர். இந்த கபடி விழாவை வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் நகர சட்டமன்ற உறுப்பினர் சாரதி குமார் துவக்கி வைத்தனர். வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு 1,50,000 ரூபாயும் பெண்கள் அணிக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என ஆல் இந்தியா ஏ கிரேட் குழுமம் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் உயர்ந்து 5,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து 46,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 43 பேர் உயிரிழந்தனர். வங்கதேச தலைநகர் டாக்காவில் 6 தளங்கள் கொண்ட வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. அந்த வணிக வளாகத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் இரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மேல்தளத்தில் உள்ள உணவகங்கள், துணி கடைகளில் பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் தீயை அணைத்தனர். வணிக வளாகத்தில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 75 பேரை உயிருடன் மீட்டனர். இந்த தீ விபத்தில் 43 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 22 பேர் தீ காயங்களுக்கான தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்து அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. மதிமுக மனுவிற்கு தகுந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும். சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மாநிலங்களுக்கு 1.42 லட்சம் கோடி வரி பகிர்வு நிதியை விடுவித்தது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டிற்கு 5,797 கோடி விடுவிப்பு.
தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.